ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார்ச்சூன். இந்த வீடியோவில் இருக்க 30 டேஸை எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி ரிவிஷனை கம்ப்ளீட் பண்ணி குரூப் ஒன்னை எந்த ஒரு பயமும் இல்லாமல் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறோங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 200 கொஷின் இருக்குது. அதில் 175 கொஷின் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் 25 கொஷின் வந்து மேத்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிலேருந்து வருது. நம்ம ஒரு 150 கொஷின்ஸுக்கு மேலே போட்டுட்டோம்னா 150 கொஷின்ஸ் போட்டோம்னா நம்ம எந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கலாம். கண்டிப்பாக நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவோம். எந்த ஆர்டரில் படிக்கணும்னா யூனிட் 10 கண்டிப்பாக இதை படிக்கணும். 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. யூனிட் 8, 9 மொத்தமாக சேர்த்துனீங்கன்னா 35லேருந்து 38 கொஷின் கேட்குறாங்க. ஸோ இதை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பாலிட்டியில் வந்து ஒரு 22 to 23, 25 கொஷின்ஸ் கேட்பாங்க இந்தியன் பாலிட்டியில் கன்ஃபார்மாக. அதுக்கப்புறம் இது யூனிட் 8, 9, யூனிட் 5 முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4க்கும் 7க்கும் வந்துடுங்க. ஹிஸ்ட்ரிக்கும் ஐஎன்எம்க்கும் இது ரெண்டும் முடிச்சிங்கன்னா 25 கொஷின் கண்டிப்பாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஜாகிரஃபியில் 13 கொஷின், இந்தியன் எக்கனாமியில் 10 கொஷின், யூனிட் 1ல் வந்து ஜென்ரல் சயின்ஸில் வந்து 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து ஒரு மந்த்லி மேகசின் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மேக்ஸுக்கு வந்து யூடியூப் சேனலில் வந்து ER தங்கமுத்து சாரோட வீடியோஸ் எல்லாம் நல்லா கிளியராக இருக்கும். ஸோ வேணும்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு வந்து AMTN யூடியூப் சேனலில் குரூப் 1 பிளேலிஸ்ட்னு ஒன்று ஃபுல்லாக இருக்கும். அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணாலும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிலபஸை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்டடி பிளான் இப்போ படிச்சுட்டு இருக்கிறத விட ஒரு 10 hours படிக்கிறதுக்கும் 2 hours ரிவிஷன் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டாண்டர்ட் ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் ஆல்ரெடி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க டெக்ஸ்ட் புக்லேருந்தும் உங்களோட சோர்ஸ்லேருந்தும். அது இல்லைனாலும் இதை வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் .tn.gn விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டலில் நோட்ஸ் இருக்கும். குரூப் 1க்கு தனியாக, 2க்கு தனியாக, 4க்கு தனியாக வேணால் அது கோத்ரூ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள். மார்க் டெஸ்ட் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே இந்த விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டலில் இருக்கும். வேணால் செக் பண்ணி பாருங்கள். மார்க் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். அப்புறம் டெய்லி 30 டேஸுமே கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுங்கள். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட் 6 monthsோட கரண்ட் அஃபேர்ஸை மறக்காமல் படிச்சுடுங்க. டெக்ஸ்ட் புக் சம்மரியை வந்து டெக்ஸ்ட் புக்கோட சம்மரி வந்து ஃபுல்லாக ரீகால் பண்ணியிருக்கேன். புக் பேக் கொஸ்டின்ஸை மறக்காமல் ஆன்சர் பண்ணி பாருங்கள். டூ யூ நோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எக்கனாமிக்ஸு, ஜாகிரஃபி அதுக்கெல்லாம் இது ரெண்டுக்கும் இந்த டூ யூ நோ பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே சால்வ் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா வருஷம் புது கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஜாகிரஃபி தவிர வருஷம் புதுசாக கேட்க முடியாது. இருக்கிறத தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி கேட்பாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, SSC இருக்கிற எல்லா இதையும் கோத்ரூ பண்ணிடுங்க. அப்புறம் ஃபுல் ரிவிஷன், ஃபுல் நோட்ஸ் இது எல்லாத்தையுமே ஃபுல் ரிவிஷன் பண்ணிடுங்க. நீங்கள் மார்க் டெஸ்ட்டோட நம்பர் இன்க்ரீஸ் பண்ண தான் உங்களோட சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா தூங்குங்க, காமாக இருங்க. இப்போ டைம் கம்மியாக இருக்குது, இதோட விட்டுலாம், நம்ம நெக்ஸ்ட் அட்டம் கொடுத்துக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த அட்டம் விட்டு கொடுங்க, கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. அப்புறம் நமக்கு 30 நாள் இருக்கா. 30 நாள் 10 தான் 3 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மொத்தம் மேக்ஸில் ஒரு 10 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அதான் ஃபர்ஸ்ட் 5 டாபிக்ஸ் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் 10 நாளைக்கு. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு படிங்க. நெக்ஸ்ட்டு INM. இது முடிச்சதுக்கப்புறம் யூனிட் 8 படிங்க. இந்த INMல இருக்க 40% தான் வந்து யூனிட் 8ல் இருக்கும். அப்புறம் பாலிட்டி இது முடிச்சிட்டிங்கனாலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் முடிஞ்சிடும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த 6 மாதத்தில் ஃபஸ்ட்டு 2 மாதத்துக்கான படிங்க. இப்போ ஜூனு, மே, ஏப்ரல், மார்ச், ஃபெப்பு, ஜானு, டிசம்பர் இது ரெண்டும் படிங்க. அதுக்கப்புறம் இது ஒரு செட்டாக வச்சுக்கோங்க. ஜூன் டெய்லி இந்த இது வந்து டெய்லி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் மார்க் டெஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது நிறுத்திடாதீங்க. டெய்லி அதை ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் 10 அந்த 10வது நாள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் படித்த எல்லாத்தையுமே மறக்காமல் ரிவிஷன் பண்ணிடுங்க. ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லியும் இது படித்து முடிச்சதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் வந்து காலையிலேருந்து படித்தது ரிவைஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த 10வது நாள் மொத்தமாக ரிவிஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் 5 டாபிக்ஸ் கவர் பண்ணிடுங்க. இது டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு. அப்புறம் யூனிட் 9 எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, சயின்ஸு இதெல்லாம் வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கிறது யூனிட் 9க்கு மட்டும் அதிகமாக இருக்கும். இந்த 10 டேஸில் இது படிக்கிறது இல்லாமல் இதையும் ரிவைஸ் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். ஏன்னா நமக்கு பீரியட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, டைம் பீரியட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ தட் நீங்கள் ஃபோக்கஸ்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு 2 மாதம்
ஃபெப்ரவரி மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. 20th டே வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். இதையும் ரிவிஷன் பண்ணுங்கள், இதையும் ரிவிஷன் பண்ணுங்கள். கடைசியில் தேர்ட் ஃபேஸை வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. 5 நாள் 5 நாள் கரண்ட் அஃபேர்ஸு கடைசி 2 மாதம், அப்புறம் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸு ரிவைஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டெய்லியுமே இந்த ஃபர்ஸ்ட் 10 நாள் செகண்ட் 10 நாள் ரெண்டையுமே ரிவிஷன் பண்ணி ஃபுல் ரிவிஷன் கொடுத்துட்டு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்பவும் ரிவிஷன் முடிச்சுட்டு ஒன்று மார்க் டெஸ்ட்டு 31வது நாளும் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். தேங்க்யூ.